சுவாமியே சரணமையப்பா, பஸ்மக்குளமே சரணமையப்பா. கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, ஐயன் ஐயப்பனுடைய பெருமைகளையும் அவனுடைய அனுக்கிரகங்களையும் ஆனந்தமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பஸ்மக்குளத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பஸ்மக்குளம் என்பது ராமாயண காலத்திலே சபரி அவள் தன்னை தியாகத்தீயிலே இட்டுக்கொண்டு ஐயன் ஐயப்பனோடு கலந்த இடம்தான் பஸ்மக்குளம். இந்த பஸ்மக்குளம் என்பது பரசுராமராலே உருவாக்கப்பட்ட ஒரு இடம். மிக மிக பழமையான இடம் என்றால் சபரிமலையிலே ஐயன் ஐயப்பனுடைய சன்னிதானமும் இந்த பஸ்மக்குளமும் தான் மிக மிக பழமையானது. அவை இன்றைக்கும் மாறாமல் அப்படியே இருக்கின்றது. காலப்போக்கிலே ஐயன் ஐயப்பனை சுற்றி சன்னிதானங்கள் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த பஸ்மக்குளம் என்பது மாறாமல் இருக்கின்றது. இந்த பஸ்மக்குளம் இந்த இடத்திலே ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பது விதி. இப்போது அங்கே குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்றாலும் அந்த பஸ்மக்குளத்தை அருகிலே சென்று தரிசித்து வர வேண்டும் சாமிமார்கள். சபரிமலையிலே நாம் முக்கியமாக தரிசிக்க வேண்டிய இடங்கள் என்று பார்த்தால், பந்தலிலே நடைபந்தலிலே ஏறி முதலியாக தேங்காயை உடைக்கின்றோம். தேங்காயை உடைக்கும் போது பெரிய கடுத்த சுவாமி சிறிய கடுத்த சுவாமி பார்க்கின்றோம். 18 படி ஏறுகின்றோம். 18 படி ஏறி ஐயன் ஐயப்பனை தரிசிக்கின்றோம். அதன் பிறகு கன்னிமூல கணபதி எல்லோரையும் பார்க்கின்றோம். இந்த பஸ்மக்குளம் சென்று ஐயன் ஐயப்பனை மனதார துதித்து கொண்டு பஸ்மக்குளத்தில் நீராடிய ஒரு உணர்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். பஸ்மக்குளமே சரணமையப்பா என அங்கே நமக்கு 1000 தடைகள் இருந்தாலும் ஒரு சிறிது நேரம் இந்த பஸ்மக்குளத்தின் அருகே இருந்து ஐயன் ஐயப்பனை துதித்தால் நமக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். காரணம், ஐயன் ஐயப்பன் குளித்த இடம் பஸ்மக்குளம். ஐயன் ஐயப்பனுடைய கால் பட்ட இடம் அந்த இடம். பரசுராமருடைய கால் பட்ட இடம் அந்த இடம். எப்போதுமே ஞானியரும் யோகியரும் சென்ற பாதையிலே நாம் செல்கின்ற போது நமக்கு அவர்களுடைய அருள் என்பது இரட்டிப்பாக கிடைக்கும். அதன் காரணமாக இந்த பஸ்மக்குளத்திலே நாம் இப்போது குளிக்க முடியாவிட்டாலும் அங்கு சென்று சற்று நீரை தெளித்து கொண்டாலும் வர வேண்டும். பஸ்மக்குளத்திலே இருக்கின்ற நீர் என்பது நம்முடைய பாவங்களை தொலைக்கக்கூடிய பம்பா நீரும் அதுவும் ஒன்றுதான். பம்பாவிலே குளித்தாலும் பஸ்மக்குளத்திலே நாம் நீராடிய பலன் கிடைக்கும் என்றாலும், நாம் அங்கு குளிக்க முடியாவிட்டாலும் பஸ்மக்குளத்தின் அருகே சென்று அதனை தரிசித்து விட்டு அதன் பிறகு மற்ற சன்னதிகளை தரிசித்து எல்லா விதமான வளமும் நலமும் பெறலாம். ராமாயண காலத்துக்கு முந்தியது என்றால் இதனுடைய அந்த பழமை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமருடைய பாதம் பட்ட இடம், பரசுராமருடைய பாதம் பட்ட இடம். அப்படி இருக்கும்போது அந்த அருளானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு கோவிலுக்கு செல்கின்றோம் என்றால் எதற்காக இங்கே செல்கின்றோம் என்பதிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ போனோம் வந்தோம் தரிசனம் செய்தோம் வந்தோம் என்று இல்லாமல் அங்கே இருக்கின்ற ஒவ்வொன்றையும் தீர ஆராய்ந்து இங்கு சென்றால் என்ன பலன் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் அங்கே சென்று தரிசிக்கும் போது நமக்கு இரட்டிப்பான ஒரு அருள் கிடைக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த பஸ்மக்குளத்தை தரிசித்து விட்டு மணிமண்டபத்துக்கு அருகே செல்ல வேண்டும். மணிமண்டபம் என்பது ஐயன் ஐயப்பனுடைய அற்புதமான இடம். 50களிலே ஐயன் ஐயப்பனுடைய ஆலயத்திலே தீக்கரை ஏற்பட்ட போது அந்த பழைய விக்கிரகத்தை உருக்கி மணிமண்டபத்திலே வைத்திருக்கின்றார்கள். மணியாக ஜொலிக்கின்றார் அங்கே ஐயப்பன். ஆகவே அந்த மணிமண்டபத்திலே அமர்ந்து நாம் நம்முடைய வேண்டுதல்களை செலுத்தும் போது அந்த வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். காரணம், பந்தள மன்னனால் உருவாக்கப்பட்ட அந்த விக்கிரகமானது பின்னமான போது அதன் பிறகு
அங்கே பிரதிஷ்டை செய்வதற்காக 3 விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த 3 விக்கிரகங்களிலே ஒன்றுதான் சபரிமலையிலே குடிகொண்டிருக்கின்ற ஐயப்பன். இன்னொரு விக்கிரகமானது நம்முடைய சென்னையிலே கச்சாலீஸ்வரர் ஆலயத்திலே இருப்பதாக சொல்கின்றார்கள். கச்சாலீஸ்வரர் ஆலயத்திலே இருக்கின்ற ஐயப்பன் விக்கிரகம் என்பது அங்கிருந்து வந்த விக்கிரகம்தான் என்று சொல்கின்றார்கள். இன்னொரு விக்கிரகத்தை பற்றி தெரியவில்லை. மற்றும் 3 விக்கிரகங்கள் செய்யப்பட்டது, அது மட்டும் நன்றாக தெரியும். ஆக அந்த பழைய விக்கிரகத்தை உருக்கி மணிமண்டபத்திலே மணியாக வைத்திருக்கின்றார்கள். அந்த மணிமண்டபத்திலே சென்று நாம் நம்முடைய வேண்டுதல்களை செலுத்தும் போது நிச்சயமாக, குறிப்பாக உடல் உபாதை உள்ளவர்கள், உடலிலே பல கோளாறுகள் இருப்பவர்கள் அந்த மணிமண்டபத்திலே சென்று அமர்ந்து ஒரு மணி நேரம் தியானம் செய்து என்னுடைய உடல் உபாதைகள் நீங்க வேண்டும், எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே இவருக்கு உடல் நலம் சரியில்லை, அவருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நாம் அங்கே அமர்ந்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக நமக்கு உடல் உபாதைகள் தீரும். சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தியே சரணமையப்பா என்ற அற்புதமான சரண கோஷம் இருக்கின்றது. எப்படிப்பட்ட ரோகங்களையும் நீக்குகின்ற தெய்வம் ஐயன் ஐயப்பன். ஆகவே இந்த மணிமண்டபத்திலே சென்று அமர்ந்து தியானம் செய்பவருக்கு உடல் உபாதைகள் நிச்சயமாக நீங்கி அவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இதனை தயவு செய்து இந்த ஆண்டு பயணத்திலே முயன்று பாருங்கள். நம்முடைய எப்படிப்பட்ட வியாதியையும் குணமாக்குகின்ற அற்புத தெய்வம் ஐயன் ஐயப்பன். காரணம், ஹரியும் ஹரனும் சேர்ந்த ஒரு அற்புத சக்தி ஐயன் ஐயப்பன். 2 தெய்வங்களுடைய சக்தியும் ஆற்றலும் சேரும்போது அந்த 3ஆவதாக பிறக்கின்ற அந்த ஆற்றல் என்பது தனித்துவமாக இருக்கின்றது அல்லவா? ஆகவே ஐயன் ஐயப்பனை அங்கு சென்று வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக மணிமண்டபத்திலே அமர்ந்து தியானம் செய்கின்ற அந்த வேளை என்பது நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு அருமையான சாந்தியை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கின்றீர்களோ அவருக்கும் நல்ல உடல்நலம் கிடைத்து அவருடைய அந்த உடல் உபாதைகள் நிச்சயமாக விரைவாக நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற்று உங்களோடு அடுத்த வருடம் அவரும் சபரிமலைக்கு வருகின்றேன் என சொல்லி வருவார். ஆக நமக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்ற தெய்வம் ஐயன் ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா. நாளை வேறு ஒரு அருமையான விஷயத்தை பார்ப்போம். சபரிமலை என்பது அற்புதமான இடம், காண கிடைக்காத தங்கம் அந்த தங்க மலையை பற்றிய மேலும் பல தகவல்களை பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா.